வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பாண்டியன் சரவணனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆகி உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் தான்டா நான் நிம்மதினா சந்தோஷம்னா வாழ்க்கை நான்ன்றதை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான்டா நான் நீங்களாம் பிறந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ உனக்கு கல்யாணம் இருக்குது. அதே மாதிரி நீயும் தங்கமையில் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோ. நல்ல பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். நீயும் பார்த்துக்கோ சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து பழனி, செந்தில், கதிர் 3 பேருமே அங்கே ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப நேரமாக பேசிட்டு அதுக்கப்புறமா அவர் போய்ட்டாரு. இவரை கூட்டிகிட்டு வராங்க. கொஞ்ச நேரமே அவர்கிட்ட எங்களால் கேட்க முடியல கதை. நீ எப்பட்றா சலிக்காமல் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு பாவம் அப்பா அவரோட பேச்சு நான் கேட்குறதுக்காகத்தான் அவர் ஆசையாக என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டமே விடுமாமான்ட்டு அங்கே தங்கமயில் போட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தா எப்படி நீ கிளம்புன்னு சொன்னான்னா இவர் எனக்கு வெக்கமாக இருக்குது மாமா அங்கே போகிறது வேணா நாம நான் மாடியில் போய்ட்டு தூங்கலாம் சொல்லும்போது இவங்க திட்டுறாங்க. டே இதுக்கு மேலே அவங்க 3 பேருக்கு மாடியில் இடம் கிடையாது. அது என்னோட இடம். அந்த பக்கம் நீங்கள் எட்டியே பார்க்கக்கூடாதுன்ட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குது மாமா அங்கே போக பிடிக்கல. எனக்கு பயமாக இருக்குது. ஒரு மாதிரி அச்சம் கூச்சமாக இருக்குதுன்ட்டுலாம் சொல்கிறாரு. உங்கள் தம்பிங்களுக்கு இல்லாத கூச்சம் உனக்கு எங்கேருந்துடா வரும்ன்ட்டு இவங்க வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்துட்டு ரூம்லேருந்து உள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. அவர் அச்சப்பட்டுக்கிட்டே உள்ளே வராரு. வந்து பார்த்தா தங்கமயில் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் எழுப்பலான்னு பார்க்குறாரு. அவருக்கு எழுப்புறதுக்கு தோணலை. அதனால் அவர் படுத்துடுறாரு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது. தங்கமயில் எழுந்து பார்க்குறாங்க. 3 மணி ஆகிட்டு இருக்குதுன்ட்டு இவங்க வந்து பார்த்துட்டு சரவணனை எழுப்ப பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழுகுறாங்க. அழுகிற சத்தம் கேட்டு சரவணன் எழுந்துக்கிறாரு. என்னாச்சு எதுக்காக அழுகுறானிட்டு நீங்கள் வந்தபோது நான் தூங்கிட்டு இருந்தேன். என் மேலே தப்பு தான்ட்டு இவங்க அழுகுறாங்க. அதுக்கு என்ன பரவாயில்ல விடுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. எனக்கு 2-3 நாளாக தூக்கம் இல்லை. கல்யாண வேலை இல்லை. அதனால் தூங்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போயிட்டு படுன்ட்டு பொழுது விடிஞ்சு கோமதி வந்து பார்க்குறாங்க. கோலம் போடலான்னு வந்து பார்த்தாக்கா கோலம் போட்டுட்ருக்குது. சமையல் கட்டுக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்குது. காஃபியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்குது. உள்ளே வந்து பார்த்தாக்கா மீனை உட்காந்த நிலையில் தூங்கிட்டு இருக்காங்க. ராஜி வந்து நிற்கிறாங்க. ராஜிக்கிட்ட கேட்குறாங்க. நீ தான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்குதுன்னு கேட்குறாங்க. நான் இல்லைன்றாங்க அவங்க. அப்போ மீனாவை எழுப்பி கேட்குறாங்க. மீனா கிட்ட சொன்னாக்கா நான் யோசனை பண்ணிட்டேன். இங்கே வந்து உட்காந்தேன். நான் இங்கேயே தூங்கிட்டேன். நான் எதுவும் செய்யலைன்றாங்க. அந்த நேரத்தில் தங்கமயில் சாம்பிராணி போட்டுக்கிட்டே வராங்க. அது எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சேன். நான் தான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சேன். எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்களாம் ரெடி ஆகணும். எல்லோரும் சாப்பிட்ணும். அதனால் நான் 4 மணிக்கு எழுந்துருவேன் வீட்டில் எப்பயுமே. அந்த மாதிரி தான் இங்கேயே 4 மணிக்கு எழுந்து எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டேன். மதியத்து கூட எல்லாத்தையும் ஒன்றா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட செஞ்சுடுவேன். இன்னும் கொஞ்சம் டைம் வந்து அதை கூட செஞ்சுட்ருப்பேன்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதை இவங்க 3 பேருமே வாயடிச்சு போயிடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.